அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? பெரியது என்று சொல்லலாம். தேவனுடைய நாமம் பெரியது. கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது? பெரியது, உயர்ந்தது. அவரே பெரியவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லூக்கா புஸ்தகம் 11:31-32 ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவிலும் பெரியவர் அப்படின்றார். ஆண்டவர் யார்? என்ன சொல்றாரு? யோனாவிலும் பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன், சாலமோனிலும் பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன், தேவாலயத்திலும் பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு மகிமையுள்ள தேவன். எல்லாரை காட்டிலும் நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரியவராக இருக்கிறார், உயர்ந்தவராக இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். பெரியவர்னா சொல்லுவாங்கல்ல, வீட்டில் எல்லாரை விட ஒரு பெரியவர் இருப்பார் இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அப்படி வைக்கிறோம் இல்லையா? உலகத்தில் பல இடங்கள்ல பார்க்குறோம், எல்லாரை விட இவர் தான் பெரியவர், மூத்தவர் அப்படின்னு சொல்றோம். அதுபோல உலகத்தில் நம்ம எல்லாரையும் சிருஷ்டித்தவர், நம்ம எல்லாரையும் உண்டாக்கினவர், நம்ம எல்லோரையும் படைத்தவர், அவர் தான் எல்லாருக்கும் பெரியவர், உயர்ந்தவர், எல்லாம் செய்ய வல்லவர். அதனாலதான் அங்க யூத ஜனங்கள்கிட்ட, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்லுகிறார், யோனாவிலும் பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன், சாலமோனிலும் பெரியவர், அல்லேலூயா, தேவாலயத்திலும் பெரியவர். அப்போ அவரை பெரிதாய் பார்க்காமல் இன்றைக்கு சில காரியங்களை அவர்கள் வேறு விதமாய் பார்த்ததினாலே ஆண்டவர் அங்க அந்த வார்த்தையை அவர்களிடத்தில் உச்சரிக்கிறார், அந்த வார்த்தையை சொல்லுகிறார். தொடர்ந்து சத்தியத்தை கவனிங்க. கீழே அந்த 76ஆம் சங்கீதத்தை கீழ் பகுதியை வாசிக்கும் போது 76:4 பாருங்க, 4வது வசனம். மகத்துவம் உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர், கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். பெரிய பெரிய அந்த பர்வதங்களை பார்க்கிலும் மகத்துவம் உள்ளவரே, நீரே யார்? பிரகாசம் உள்ளவர். முதல் சொல்லுகிறார், நீரே பெரியவர், நீரே பிரகாசம் உள்ளவர். 7வது வசனத்துல சொல்றார் பாருங்க, நீர் நீரே, நீர் நீரே பயங்கரமானவர், பயங்கரமானவர், உமது கோபம் மூளும்போது, உமது கோபம் மூளும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? உமது கோபம் மூளும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? ஸ்தோத்திரம். நீர் நீரே பயங்கரமானவர். அதுவும் அந்த பெரியவருக்கு அடையாளமா, மகத்துவமானவர், பயங்கரமானவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். சொல்றது புரியுதுங்களா? அதுல சொல்றார், உம் கோபம் மூளும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் அப்படின்றார். தொடர்ந்து நீங்க அதை கீழே 8, 9, 10 வசனங்களை வாசிங்க. நியாயம் விசாரிக்கவும், நியாயம் விசாரிக்கவும், பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும், தேவரீர் எழுந்தருளின போது, எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர், வானத்திலிருந்து நியாய தீர்ப்பை கேட்க பண்ணுகிறீர். பூமி பயந்து அமர்ந்தது, பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். அல்லேலூயா. நீரே பயங்கரமானவர், நீரே பிரகாசம் உள்ளவர், நீரே பெரியவர். அல்லேலூயா. நீரே பெரியவர், நீரே பிரகாசம் உள்ளவர், நீரே பயங்கரமானவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது, அவர் கோபம் கொள்ளும் போது, மனுஷனுடைய கோபம் என்ன செய்யுமா? உமது மகிமையை என்ன செய்யும்? விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் என்ன செய்வீர்? அடக்குவீர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தேவன் இங்க ஒரு காரியத்தை இந்த சங்கீதக்காரன் விளக்குகிறார். மனுஷர்கள் சத்துரு, அதாவது அன்றைக்கு மனிதர்கள் இல்லையா, மனிதர்கள் மூலமாக கூட இன்னைக்கு சத்துரு எரிச்சல்களை, கோபங்களை, நீதிமானுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய எரிச்சலை வெளிப்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மோசே என்ன செய்தான்? எரிச்சல் அடைந்து என்ன செய்தான்? எரிச்சல் அடைந்து, மிகவும் கோபம் அடைந்து அவர்களை உக்கிரகமாக இன்னும் அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தான். நல்லா கவனிக்கணும் வசனத்தை. எல்லாரும் நம்பி வசனம் கவனிக்கணும். பிரைஸ் எல்லாம் கை வைத்து சொல்லுங்க பாப்பா சத்தமா.
அந்த உக்கிரக கோபம் அதாங்க போட்டிருக்கு, நீங்க வாசிங்க 10வது வசனத்துல பார்க்கும்போது, மனுஷனுடைய கோபம் என்ன பண்ணும்? சத்தமா வாசிங்க எல்லாரும். மனுஷனுடைய கோபம் என்ன செய்யும்? உமது மகிமை என்ன பண்ணும்? விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை, அதான் மிஞ்சும் கோபம், மனுஷனுடைய மிஞ்சும் கோபத்தை தேவனால மாத்திரம் தான் அடக்க முடியுமா? கையை தட்டி சொல்லுங்க, விளங்குதான் உங்களுக்கு? தேவன் கோபம் கொள்ளும் போது, தேவன் நியாயம் விசாரிக்கும் போது, தேவன் கிரியை செய்யும் போது, நல்லா விளங்கி கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோன் தன்னுடைய கோபத்தை எரிச்சல் அடைந்து, அப்படிதான் போட்டிருக்கு. இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு விரோதமாக பார்வோன் என்ன செய்தானா? எரிச்சல் அடைந்து, அவர்கள் பெருக்கத்தை கண்டு, அவர்கள் வளர்ச்சியை கண்டு எரிச்சல் அடைந்து அவர்கள் மேல் கோபப்பட்டு என்ன செய்கிறான்? அவர்களை அடக்க முயற்சிக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் 2வது அந்த செங்கடல் கிட்ட வரும்போது மிஞ்சும் கோபம். எப்படிப்பட்ட கோபம்? முதல்ல இருந்த கோபத்தை விட உக்கிர கோபத்தோடு புறப்பட்டு வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை முற்றிலுமாக என்ன செய்யணும்? அழிக்கணும் அப்படின்னு உக்கிர கோபத்தோடு பெரிய சேனையை திரட்டி கொண்டு வருகிறான். அங்க தேவன் துன்மார்க்கன் எழும்பும் போது, நல்லா கவனிக்கணும், துன்மார்க்கர் எழும்போது, சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது, தேவன் எப்பொழுதுமே நீதிமான்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே அவர் துணை நிற்கக்கூடியவர். துணை நின்று அவர் மகிமையை விளங்க பண்ணுவாராம், அவர் வல்லமையை விளங்க பண்ணுவார். அவர் தான் பெரியவர். சத்துருடைய கோபத்தை, சத்துருடைய எரிச்சல்களை, சத்துரு விரோதமாய் செயல்படுகிற காரியங்களை கர்த்தரால மாத்திரம் முறியடிக்க முடியும். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்த உற்சாகமாய் எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல கையை வைத்து சத்தமாய் சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய அந்த மகத்துவத்தை, மகிமை விளங்க பண்ணணும்னு போட்டிருக்கு. மனுஷனுடைய கோபம் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும். கர்த்தர் தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார், தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். யாருக்காக? தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக. அப்ப தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, அவர் பெரியவர். இவன் தான் பெரியவரெல்லாம் காட்டுறான். அப்ப அவர் தான் பெரியவர், அவரே பிரகாசம் உள்ளவர், அவர்தான் பயங்கரமானவர், அவருக்கு நிகராக யாருமே கிடையாது. அப்ப முன்பாக இவன் எழும்பி நிற்கும் போது, எதிர்த்து நிற்கும் போது, தேவன் தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய மகிமையும் வெளிப்படுத்தி தன்னுடைய கரத்தை நீட்டும் போது அவனை அடக்குகிறார் ஆண்டவர். எவ்வளவு பெரிய காரியங்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் உங்கள் இருதயத்தில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். என் தேவன் தான் எனக்கு பெரியவர், அது எல்லாம் காட்டிலும் பெரிய தேவன் எனக்கு ஒருவர் இருக்கிறார். கையை தட்டி சொல்லுங்க, விளங்குதா உங்களுக்கு? எவ்வளவு பெரிதான காரியங்களை சத்துரு உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் பெரிய தேவன் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதை, அவர் மகிமையான காரியங்களை செய்கிறவர் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதே நீங்க 77ஆம் சங்கீதத்திலையும் இதே வார்த்தையை அவர் யூஸ் பண்றார். பின்பகுதியில நீங்க 77ஆம் சங்கீதத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவனே, எல்லாரும் பாருங்க, 77:13 பாருங்க. தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. உமது வழி எங்க உள்ளது? பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அல்லேலூயா, சொல்லுங்க பாப்போம். இவ எப்படி, எங்க, எந்த சூழ்நிலையில அவர் சொல்றாருன்னா, நீங்க முன்பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா 7வது வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். 7 ஆண்டவர் 77ஆம் சங்கீதத்துல 7வது வசனத்தை பாருங்க. எல்லாரும் வசனத்தின் மேல வாசிக்கும் போது கவனம் வைங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பயபக்தியா கேளுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? முதல்ல அங்க 13ஆம் வசனத்துல சொல்றார். அதுக்கு முன்னாடி அவருடைய நிலைமை என்னன்னு சொன்னீங்கன்னா 7வது வசனத்தை சொல்ற, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிட்டாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? என்ன சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்றாரு? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ. முதல்ல சொல்லும் போது அவருடைய அவருடைய தயவு இல்லாம போயிடுச்சோ. 2வது, அவருடைய கிருபை இல்லாம போயிருச்சோ. அப்புறம் வாக்குத்தத்தங்களை மறந்தாரோ, ஒளிந்து போயிற்றோ.
என்ன சொல்றாரு? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ. வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, எல்லாரும் சேர்ந்து. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தனது உக்கிரமான இரக்கங்களை அடக்கி கொண்டாரோ என்றேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல போய் அவன் பிரச்சனையினால, அவன் சத்துருடைய நெருக்கத்தினாலே, போராட்டத்தினால, நல்லா கவனிங்க, கேளுங்க. அவன் சொல்ற, ஆண்டவரை இரக்கம், உங்கள்ட்ட இரக்கம் இல்லையா? உங்க தயவும் போச்சா? உங்க கிருபை இல்லையா? உங்க வாக்கு தத்தங்கள் எங்கே? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஹலோ, எல்லாம் போயிடுச்சான்றான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இரக்கம் இல்லையா? கிருபை இல்லையா? ஆண்டவரே உங்க தயவு இல்லையா? உங்க வாக்கு தத்தம் இல்லையா? இதெல்லாம் அவன் சொல்லிட்டு கீழே சொல்றான் பாருங்க. 10வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அல்லேலூயா. இது என்னது? என்ன சொல்றான்? இது என்னன்றான்? பலவீனம். எப்போ ஆண்டவர் நம்மை மறந்துட்டாரா, என் வாழ்க்கையில கிரியை செய்யாம போயிட்டாரா நினைக்கிற நேரங்கள் என்ன தெரியுங்களா? அது நம்முடைய பலவீனமே அல்லாமல் தேவன் கிரியை செய்ய ஒரு நாள் மறக்கிறவர் அல்ல. தேவன் கிரியை செய்ய மறக்கிறவர் அல்ல. அவர் தம்முடைய தயவை மறக்கிறவர் அல்ல. தம்முடைய இரக்கத்தை மறக்கிறவர் அல்ல. தேவனிடத்திலே உண்மையாய் வாழ்கிறவர்களை, இதுதான் சத்தியம். தேவனை உண்மை உத்தமமாக தேடி, இப்ப சொன்ன பாத்தீங்களா, ஆராதனைக்கு வந்தாலும் இருதயத்தை திறந்து ஆராதிக்காம சும்மா நாள் அப்படியே நின்றுக்கிட்டு இருதய பூர்வமா ஆராதிக்காத. நம்ம கேட்டல செய்தி, நசல் கொண்டதைங்க வந்து கொடுக்காத, ஊனமானதை கொடுக்காத, எப்படி பயபக்தி இல்லாம தேடுறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எப்பவுமே நிறைய பேர், நான் ஒரு சிலரை கவனிப்பேன், ஆராதனையில ஒண்ணுமே இருக்காது, சும்மாதான் நின்று சும்மாதான், நல்லா அவங்க மனசாட்சிக்கே தெரியும். கண்ணை மூடி தன்னை மறந்து ஆண்டவரோட இணைஞ்சிட்டா எங்கேயும் நமக்கு வராது. அர்ப்பணிச்சிருவோம் ஆண்டவருக்கு, நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருவோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. மகிமையுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம், உண்மையா நம்ம தேவனை தேடி நம்ம இருதயபூர்வமா கர்த்தரை ஆராதிச்சு நம்ம வார்த்தைகளை இருதயத்துல கேட்டு வாழ்ந்து இருதயத்தை நீங்க அவருக்கு கொடுத்து வாழ்ந்தா அந்த தேவன் ஒரு நாள் இரக்கம் செய்ய மறக்க மாட்டார், தயை செய்ய மறக்க மாட்டார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? செய்தியில தூங்குனா இங்க வந்து தூங்கிட்டே செய்தி கேட்டா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாளும் தூங்கி விழுந்து துதி ஸ்தோத்திரம் வர்றது ரொம்ப சந்தோஷம், கிருபை உண்டு. ஆனா அதை முழுசா கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு எல்லாம் உங்களுக்கு வச்சுட்டாங்க, விருந்து சாதம் எல்லாம் வச்சாச்சு, என்ன பண்ணுவோம்? தூக்கம் எங்க போகுதுன்னே தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி சத்தமா. சாப்பாட்டுல எல்லாம் விருந்து பொரியல் கிரியில காய்கறி பொரியல் எல்லாம் வச்சா தூக்கம் வந்துடும் உங்களுக்கு. 65 அந்த 5 வச்சு ஒரு முட்டை கிட்ட வச்சு பயங்கரமா போட்டா, மட்டன் கிட்டனும் போட்டு அப்படி சாப்பாடு விருந்து பயங்கரமா ஒரு இலையில இருந்தா அங்க போய் தூங்கி வலிஞ்சு சாப்பாட்டுல உழுவுமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இல்ல வேலை ஸ்தலத்துல போய் தூக்கிட்டு கிடப்போமா? ஒரு வாரமும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தூங்குற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை மனம் திரும்புற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸ்தோத்திரம், சத்தமா சொல்லுங்க. ஐயா நான் போகும்போது அவர் வரும்போது நீ சொன்னையாடான்னு அவர் என்னை கேட்பார். தூங்குனாங்களே ஒரு வார்த்தையாவது தூங்காதீங்கன்னு சொன்னையா? அவன் நீ என்னை குற்றப்படுத்துவீல்ல, என்ன பண்ணுவ? நீ தூங்கிட்டு இருந்திய ஆராயில் வந்து ஆண்டவர் தேவதூதன் கேட்பான், நீ தூங்கிட்டே இருந்திய சர்ச்சில் வந்து அப்படின்னு கேட்பான். அப்படி இல்லையா? தூங்கக்கூடாதாயா? ஆமா, இந்த பாஸ்டர் ஐயா என்கிட்ட சொல்லவே, எனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லையா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாஸ்டர் அப்படின்னா என்னதான் கூப்பிட்டு தண்டிப்பார். நீ ஏன் அவனுக்கு விழிச்சு செய்தியை கேளுன்னு சொல்லல அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? சத்தமா சொல்லுங்க பாப்போம். அப்போ இங்க வந்து அந்த ஒரு நாள் வருகிற அந்த பயபக்தியை உண்மையாய் நம்ம வெளிப்படுத்தி இருதயத்தை கொடுத்து அப்படி வாழ்றவங்களுக்கு ஆண்டவர் என்னைக்கும் துணைதான், அவங்களுக்கு என்னைக்கும் தயவு பாராட்டுவார். இன்னையோட பைபிளை மூடி வச்சுட்டு அடுத்த போன வார செய்தி இப்ப நிறைய பேரை கேட்டா தெரியாது இல்லையா? அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறோம். ஏன்னா நான் திரும்ப உங்களுக்கு அதையும் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு கேட்கிற செய்தியே நீங்க வீட்டுல போய் ஜெபிச்சீங்கன்னா தான் அடுத்த வாரம் வர வரைக்கும் தினமும் நீங்க என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல காலை தோறும் ஜெபிக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்?
இந்த வசனத்தை திரும்பவாது ஞாபகத்துக்கு உனக்கு ஒரு வேளை நைட்டு வரல அப்படின்னா இரவுலையாவது யூடியூப்ல போட்டு பார்த்தோ யாராவது கேட்டு ஃபோன் பண்ணி ஏதோ மறந்து போயிட்டா கேட்கறது இல்லை, கேட்கறமா கேட்கறது இல்லையா? நிறைய பேர் படிக்கிறீங்க, எழுதி வச்சுட்டா எடுத்து டைரியை பார்க்கலாம். நம்ம என்ன செய்யறது இல்லை, எழுதி வைக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எழுதி வச்சாவது டைரி எடுத்து பார்த்துக்கலாம், அதுவும் செய்யறது இல்லை நம்ம. அப்போ நம்ம வசனத்தை என்ன பண்ணணும், நான் செய்யறேன். நான் டெய்லி இங்க கொடுக்குற செய்தியை நான் டெய்லி ஜெபம் பண்றேன். நான் அடுத்த வாரம் வர வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்களுக்கு ஆண்டவரே இந்த மாதிரி பேசினீரே, சத்தமா சொல்லுங்க. ஆமா, முதல்ல ஆண்டவர் எனக்கு தான் பேசுறார். இப்ப இந்த வார்த்தை இந்த வாரம் பேசுறாருன்னா பெரியவர் ஆண்டவர், நானே பெரியவர். அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, ஆண்டவரே நீர் பெரியவர்னு சொல்லி இருக்கிறீரே, எங்க வாழ்க்கையில நீ பெரியவராய் இருந்து நீ பெரிய காரியங்களை செய்வீர் ஆண்டவரே. சொல்லி பாருங்க, ஆண்டவர் கிரியை செய்கிறாரா இல்லையா பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வார்த்தையே நம்ம அறிக்கைன்றது இல்லை, வசனங்கள் அறிக்கைன்றது இல்லை, வசனங்களை சொல்றது இல்லை. கவனிக்கிறீங்களா இல்லையா? வசனங்களை சொல்லணும். கடந்த வாரம் கேட்டீங்க, புது பலன் அடைவேன், காத்திருப்பேன் ஆண்டவரே. ஒரு நாள் சொல்லணும், ஒரு நாள் நிச்சயமா என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் பலன் அடைவேன், உலக பிரகாரமான காரியங்களை பலனடைந்து எழும்புவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்புவேன். நித்தியத்தில் நான் வரும்போது, நீங்க வரும்போது வெக்கப்படாம என்ன பண்ணுவேன், எதுலையுமே நான் வெக்கப்பட மாட்டேன். உங்க காத்திருக்கிற நான் எதுலையும் வெக்கப்பட மாட்டேன் அப்படின்னு ஜெபம் பண்ணீங்களா? போன வார செய்தி இது. ஜெபம் பண்ணுனீங்களான்னு கேட்டேன். ஜெபம் பண்ணணும். இன்னைக்கும் நீங்க கேட்கிற வார்த்தை ஜெபிச்சாதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். கேட்டு உற்சாகம் அடைந்துட்டு போறது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த வசனம் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும் போதுதான் நீங்க உங்க காரியங்களை சொல்லும் போது, ஆண்டவரே நீர் பெரியவர் எனக்கு இருக்கிறீர், என் வீட்டிலே பெரியவராக நீர் இருக்கிறீர், என் வாழ்க்கையில பெரியவராக நீர் இருக்கிறீர், என் வேலை ஸ்தலத்தில் பெரியவராக நீர் இருக்கிறீர், எங்களோடு கூட பெரியவர் வருகிறீர் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நீ ஜெபித்து பாரு. வாழ்க்கையில பெரிய காரியங்களை பெரியவர் செய்ய முடியும். அவருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. அப்போ இங்கே அவன் சொல்றான், தயை இல்லை, கிருபை இல்லை, இரக்கம் இல்லை, வாக்கு தத்தங்கள்லாம் மறைஞ்சு போச்சாண்டவரே அப்படின்னு அந்த வேதனையை வெளிப்படுத்திட்டு சொல்றான். அடுத்தது, இது அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனால் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்கள், அவர் செய்த கிரிகள் எல்லாம் நான் நினைப்பேன், முன்னாடி அவர் செய்த அதிசயங்களை நான் நினைப்பேன், அவர் செய்த மகத்தான காரியங்களை நான் நினைப்பேன்றான். பலவீனம். எப்பவுமே ஆண்டவர் ஒரு விஷயம் செய்யாத போது உங்களுக்கு சோறு வருதுன்னா, அது ஆண்டவர் என்ன ஒன்றும் கிரியை செய்யல, ஆண்டவர் மறந்துட்டாரா, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது தெரிந்து கொள்ளுங்க, அது உங்களுடைய பலவீனம். அல்லேலூயா. நம்ம எதை நினைவு கூறணும்னா, பிரச்சனைகளை நினைவு கூர்ந்து ஏன் இப்படி நடக்குதுன்னு பயந்து அவிசுவாசத்திற்குள்ள போகக்கூடாது. எப்பவுமே எப்படி ஒரு காரியம் நடக்கும் போது அதை கெடுத்து நீங்க பயந்து ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு அதை குறித்து சிந்தித்து அதையே நினைச்சு ஃபீல் பண்ணி நீங்க பயந்து அவிசுவாசத்துக்குள் போய் அதையே பெருசா பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய முடியாது. அதை குறித்து நீங்கள் பயப்படாமல், புரியுதா உங்களுக்கு, அதை குறித்து நீங்கள் அவிசுவாசமா நினைக்காம, பலவீனம், அதான் பலவீனம், பலவீனத்துக்கு நீங்க இடம் கொடுக்காம, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்தா உனக்கு ஒரு பலன் வரும். தேவன் செய்த கிரிகளை நினைத்து பார்த்தா உனக்கு ஒரு பலன் வரும். அதுதான் அவர் அங்க சொல்லும் போது சொல்லுகிறார், கர்த்தருடைய வருஷங்களை நான் நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செய்கைகளை நினைப்பேன். எதை நினைப்பேன்? சத்தமா சொல்லுங்க, எதை நினைப்பேன்? செய்கைகளை நினைப்பேன். இப்போ புது ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். ஏன்னா அப்பதான் ஐயா சொல்றது என்னன்றது உங்களுக்கு பாச சொல்லிட்டே இருக்கிறா தெரியும். தூங்குறவங்கள எழும்பி நிக்க வைக்கிற பேர் சொல்லி எழும்புங்க கொஞ்சம். ஹலோ, ஆமா, அதுக்கு மேல ஒரு வழி இல்லை. ஏன்னா இவ்வளவு தூரம் சொல்லியும் மறுபடியும் ஆடிக்கிட்டு உட்காந்துருந்தா, நேற்று ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தார், இவனுக்கு தெரியல, என்ன பண்றானுங்க, ஃப்ரெஷ்ஷா வந்துருக்கிறார், உள்ள வரும்போது சுறுசுறுப்பா வந்துக்கிறார். ஐயா இங்கே பாசுக்கிறாரு, ஐயா பார்க்கணுன்னு, வாங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு உங்களை பார்க்கணும். நானே செய்தி எடுத்துட்டு இருக்கிறேன், வாங்க உள்ள வாங்க. நானும் பார்த்து ஆள் தெளிவாக தான் இருந்தார். சரி வர சொல்லுன்னா உள்ள ஆபீஸ் ரூம்ல வந்துட்டு, நான் ரசிக்கப்பட்டேன், பின்மாற்றத்தில் போயிட்டேன் அப்படின்னு, குடிச்சிருக்கிறேன், இப்போ குடிச்சிருக்கிறேன் கண்ணை மூடிட்டு என்ன பண்றேன், நான் வந்து இப்படி ஆடுறாரு என் பக்கம். சோத்திரம். ஏய், நானே காலையில இருந்து ஊறப்பட்ட வேலையோட
காலையில் அங்கே ஊழியம் வெளியில் அது இதெல்லாம் போயிட்டு வந்து இப்போதான் உட்காந்து செய்தி எடுத்துட்டு எங்கேயோ இருந்து வந்து அம்மா முன்னாடி என்ன பண்ணுறான், அண்ணா மூடிட்டு என்கிட்ட புசு புசு புசுன்னு ஆடுறான். சோத்திரம். பசங்களை கூப்பிட்டு வாடா, வெளியில் வரவன் என்ன நிலைமையில வரான்னு பார்த்து உள்ள அனுப்புங்கடான்னு சொல்லிட்டு அவனை வெளியில் அனுப்பிச்சு விட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்படி நாங்கள் தாகத்தோடு உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து கர்த்தர்ட்ட வார்த்தையை பெற்று இன்னைக்கு ஆராதனையில தேவ சமூகம் வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும், தேவ வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற பிரயாசத்தோடு தான் எடுத்து கொண்டு வரோம். இங்க வந்து புன்னு ஆடிட்டு இருந்தா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு வேதனையா இருக்கும். அது வாரத்துல ஒரு நாள் தான் சில பேர் முகத்தை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் இல்ல, சில பேர் உள்ள இருக்கிறீங்க. இந்த பேயாட்டத்தை நிறுத்தணும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க பாப்போம். வேதனையா இருக்குல்ல, கஷ்டம். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற வேளையில அந்த பயபக்தி தேவனுடைய மகத்துவத்தை நீங்க அறியாம இருக்கிறதுனால தான் அப்படி செய்யறோம். கவனிச்சு கேளுங்க. ஸ்தோத்திரம். இவ்வளவு முன்னாடி சொல்லியும் மறுபடியும் அதே ஆட்டம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். கீழ் வசனத்துல பார்க்கும்போது 11 என்ன செய்வேன், கர்த்தருடைய செயல்களை நினைப்பேன், நம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். முன்னாடி நீங்க செய்த அதிசயங்களை எல்லாம் நினைப்பேன்பா. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து, தேவனுடைய செய்கைகளை நினைப்பேன், தேவனுடைய அதிசயத்தை நினைப்பேன், தேவன் செய்த கிரிகளை நினைப்பேன். அப்புறம் உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றே, செயல்களை எல்லாம் நான் தியானித்து யோசிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல வந்து பிரச்சனை, நெருக்கம், ஆண்டவரே பதில் கொடுங்க, எனக்கு செவி கொடுங்க அப்படின்னு அந்த முதல் 2-3 அதிகாரத்துல வசனத்துல சொல்லுவார். 7 சொல்றார், ஆண்டவரே இரக்கம் போச்சா, கிருபை போச்சா, வாக்குத்தத்தம் போச்சா, உங்க தயவு போச்சா, என்ன ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி நடக்குது? இந்த சூழல் உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு நிலை. நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ உடனடியா அதுக்குதான் சொல்ல வரேன், அவன் ஆண்டவரோடு இருந்ததுனாலதான், ஆண்டவர் சமூகத்துல போய் ஜெபித்ததுனாலதான் அவனால சொல்ல முடியுது இது என் பலவீனம். நீங்க சமூகத்துக்கு இங்க வராமையோ, நீங்க தேவ சமூகத்துல போய் உங்கள் பிரச்சனைகளை அங்கலாய்ப்புகளை சொல்லாம இருந்தீர்கள் என்றால் உங்க பிரச்சனையிலேயே நீங்கள் மடிந்து போயிருவீங்க. இவன் என்ன பண்ணிருக்கிறான், அந்த சங்கீதக்காரன் தன்னுடைய பிரச்சனையின் மத்தியில், ஆண்டவரே எனக்கு செவி கொடுக்க மாட்டீங்களா, ஏன் உங்க இரக்கத்தை மறந்துட்டீங்களா, எனக்கு உங்க தெய்வம் மறந்துட்டீங்களாப்பா, வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்கிறீங்களே, ஏன் இப்படி நடக்குது, ஏன் என்னாச்சு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணி புலம்பலை வெளிப்படுத்திட்டு இருக்கும்போது ஆவியானவர் உள்ள அவனை பலப்படுத்துறார். பலவீனத்தின பலப்படுத்துறார் அவனை. டேய், அவருடைய அதிசயங்களை நினைச்சுப்பார், அவருடைய கிரிகளை நினைச்சுப்பார், அவருடைய செயல்களை நினைச்சுப்பார், அதை கொஞ்சம் யோசித்துப்பார். கரங்களை தட்டி அல்லேலூயா. யோசித்ததுக்கு அப்புறம் தான் 13 சொல்றான். யோசித்ததுக்கு அப்புறம் தான் 13வது வசனத்துல சொல்லுகிறார், தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் இல்லை. கரங்களை தட்டி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல ஜீவனோடு ஸ்தோத்திரத்தோடு. பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போ இது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் சொல்றான், என் தேவன் பெரியவருங்க, அவர் அதிசயங்களை செய்கிறவருங்க, அவர் அற்புதங்களை செய்கிறவர். சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டு கோபம் கொண்டு வரும்போது அவர் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வாழ்க்கையில எப்பெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருதோ, ஒரு நெருக்கம் வருதோ, அப்பெல்லாம் கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அங்கே தேவன் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்காக நின்று பாருங்க, ஒரு அதிசயத்தை பார்ப்பீங்க, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார், ஒரு மகிமையான காரியங்களை செய்வார். நம் தேவன் பெரியவர். அதை சொல்லிட்டு ஆண்டவருடைய காரியங்கள் அப்படியே சற்று யோசிக்கிறான் பாருங்க. அது பூரா சொல்றார் பாருங்க. 14 இருந்து அதிசயங்களை செய்கிறவர் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி, ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். முதல்ல வந்து இரக்கம் போச்சோ கிருபை போச்சோன்னு சொன்னவன் இப்ப சொல்றான், அதிசயங்களை செய்கிறவரே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீரே. அடுத்து, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். உமது புயத்தினாலே ஆண்டவரே, புயத்தினால்னா உம்முடைய கரத்தினாலே என்ன செய்தீர்? தேவன் தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மீட்டுக் கொண்டார்.
அப்படி இருக்கல, உம்முடைய பயத்தினால் அல்லவா நீ மீட்டுக் கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது, தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது, மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது, உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. நீங்க கூட தான் இருந்தீங்க, ஆனா உங்க காலடிகள் மாத்திரம் தெரியப்படாமல் போயிற்று. கரங்களை தட்டி சொல்லுங்கள் அல்லேலூயா. கீழே சொல்லுகிறார், மோசே ஆரோன் என்பவர்களின் கையாலும் ஒரு ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். தேவன் வழி நடத்தினீர், அற்புதங்களை செய்து வழி நடத்தினீர், அதிசயங்களை செய்து வழி நடத்தினீர் அப்படின்றான். பெரிய தேவன் ஆண்டவரே நீர். அதை நான் நினைக்கிறேன்ப்பா, அதை யோசிக்கிறேன்ப்பா, அந்த கிரிகள் எல்லாம் நான் தியானிக்கிறேன்ப்பா. இப்போ அல்லேலூயா. உங்க இரக்கம் மாறல, உங்க கிருபை மாறல, உங்க தயவு மாறல, உங்க வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நம் வாழ்க்கையில செய்து முடிக்கிறவர், பெரியவராயிருந்து நம்ம வாழ்க்கையில் அதை நிறைவேற்றக்கூடியவர். நல்ல கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். நல்ல ஜீவனோடு நிறைவேற்றுவார். உன் வாழ்க்கையில நீ நினைச்சா, உன் வாழ்க்கையில பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வார் நீ விரும்பினா, நல்ல பலமா ஜீவனோடு கையை தட்டி தேவனுக்கு மை. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. வாக்குத்தத்தம் மாறாது, அவர் சொன்னது மாறாது, அவர் நம்மை கரம் பிடித்தது மாறாது. கடைசி வரைக்கும் நடத்துவார், மகிமைப்படுவார் நம் மத்தியிலே, வல்லமை வெளிப்படுத்துவார் நம் மத்தியிலே. உங்கள் குடும்பத்தில் மகிமை வெளிப்படும், உன் வாழ்க்கையில மகிமை வெளிப்படும், அதிசயம் செய்வார் அவர். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். சத்தமாலேயே சொல்லுங்க. விசுவாசத்தை அனல் மூட்டுங்க, தேவன் மேல நம்பிக்கையை அனல் மூட்டுங்க. அப்பதான் சத்துரு சிதறுண்டு ஓடுவான், தெருப்புண்டு ஓடுவான். அவன் உன் வாழ்க்கையில கிரிகள் நடக்க ஆரம்பிக்கும். தேவன் தம்முடைய கிரிகளை விளங்க பண்ணுவார். அவர் பெரியவர் என்பதை நீ நினை எப்பொழுதுமே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் மகத்துவம் உள்ளவர் என்பதை நினைங்க. அதாங்க சொல்றார், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்கினீர் ஆண்டவர், மகிமை விளங்க பண்ணி. அப்போ மோசேயை கொண்டு தேவன் பார்வோனுக்கு முன்பாக தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி கர்த்தர் என்ன பண்ணினார்? அவனுடைய கோபத்தை மிஞ்சும் செங்கடல் பிளந்தார் ஆண்டவர். பட்டாந்தரையில் நடந்து போனோம். அல்லேலூயா. ஆனால் உம்முடைய காலடிகள், அவருக்கு முன்ன ஜனங்களுக்கு முன்னாடி இவர் நடந்து போயிருக்கிறார். உம்முடைய காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. உன்னோடு கூட ஒருவர் எப்பொழுதும் வந்துட்டே இருக்கிறான்றத நீ ஒரு நாள் மறந்துடாத. நீ நம்புகிறவனோடு வரார். நீ நம்புறையா? முதல்ல நீ நம்புகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ நம்புகிற தேவன் எங்க போனாலும் வந்தாலும் உன்னோடு வருகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம நம்புகிற தேவன் நம்மோடு வருகிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆட்டு மந்தையை போல நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. நடுவில் இருக்கிறார் பிரியமானவர்கள். ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில 3 அந்த புருஷர்கள் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ வைராக்கியமா நிக்கிறாங்க ஆண்டவருக்காக. இவன் நேபுகாத்நேச்சருக்கு என்ன வருது? கடுங்கோபம் உண்டதுன்னு போட்டிருக்கு. நேபுகாத்நேச்சருக்கு என்ன வந்தது? கடுங்கோபம் உண்டு. என்ன பண்ணிட்டான்? ஆளுகளை கூப்பிட்டு பலத்த கயிறுகளினால் அவனை கட்டுங்க. எப்படி? பலத்த கயிறுகளினால் அவனை கட்டுங்க. நெருப்ப 7 மடங்கு கோபம் வந்தா தானே அப்படி செய்வோம். இப்போ கோவம் வந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு 100 ரூபா கொடுப்போம். 100 ரூபா கொடுப்போம். கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? ஐயா அங்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கு, இன்னொரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னா அப்போ கொடுப்போம். ஏதாவது டென்ஷன் ஆகிற மாதிரி பேசிட்டு என்ன பண்ணுவோம்? அந்த 100 ரூபா சேர்ந்து சில பேர் பிடுங்கிடுவான். குடுறா அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? உனக்கு தரலான்னு நினைச்சேன், இருக்கிறது சேர்ந்து உன்னை பிடுங்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு பிடுங்கிடுவான் சில பேர். கோபம் வந்தா என்ன பண்ணிடுவோம்? செய்யறதையும் செய்ய மாட்டோம், இருக்கிறதையும் சேர்ந்து புடுங்கிடுவோம். நெருப்பு எரியுது. இப்ப கோபம் வந்தனால என்ன பண்றாரு? சொல்லுங்க, என்ன பண்றாரு? கோபம் என்ன பண்ணுது? அவனை 7 மடங்கு நெருப்பு அதிகமாக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னும் பெட்ரோல் ஊத்து, இன்னும் கட்டை தூக்கி உள்ள போடு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவனு உள்ள போனோனே புஸ்வானம் ஆகணும். சொல்றது விளங்குதாங்க? நம்ம வைராக்கியமா இருக்கும் போது, கர்த்தருக்காக வாழும் போது, சில நேரங்களிலே சத்துரு தன்னுடைய எரிச்சல்களை வெளிப்படுத்தலாம். சில காரியங்கள் உனக்கு விரோதமா வரலாம். ஆனா அவனுடைய கோபம் நிலை நிக்கலங்க.
நேபுகாத்நேச்சருடைய கோபம் நிலை நிக்கல. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஹலோ, அவருடைய கோபம் நிலை நிக்கல. ஏன்? தேவன் என்ன பண்ணார்? அவர்கள் நடுவில் 3 பேரோடு கூட 4வது நபராக ஆண்டவர் அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பெரியவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், பயங்கரமானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நேபுகாத்நேச்சருடைய 127 நாடுகளுக்கு மேலாக முழு நாட்டையும் அரசாளுகிற ஒரு பெரிய அரசன். சாதாரண ஆள். நீ 3 பேர் என்னடா அப்படின்னு அவன் நிக்கிறான். அவங்க 3 பேர் சாதாரண ஆள் தான். அவனுக்கு நம்புகிற தெய்வம் உன்னை காட்டிலும் மகா பெரியவர். கையை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, உன்னையே உண்டாக்கினவர், சகல சிருஷ்டியும் படைத்தவர் அவர். சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்கிறாங்க. அவர் அங்க வந்த உடனே நேபுகாத்நேச்சருடைய மிஞ்சும் கோபம், அவர் மகிமை வெளிப்பட்ட உடனே அடங்கியது. பெரியவர் வந்தார். இல்லையா? சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நம்ம நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். அதை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. நம் நடுவில் ஒரு பெரியவராயிருந்து, உன் நடுவிலே அவர் பெரியவராயிருந்து. எனக்கு மிக முக்கியமா இந்த வார்த்தை சபைக்கான ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம்ம முழு சபைக்குமான ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டவர், நான் பெரியவராயிருந்து மகிமையான காரியங்களை தொடர்ந்து செய்வேன், இந்த ஆட்டு மந்தை வழி நடத்துவேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். கர்த்தர் உறுதியா எல்லா வார்த்தையும் நான் அப்படி சொல்றது இல்லை. இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க குடும்பத்தை நடத்துவார், நம்ம சபையை நடத்துவார், உறுதியாய் நடத்துவேன். நாட்டு மந்தையை போல அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் மகிமையான காரியங்களினாலும் நடத்துவேன். சத்துருடைய கோபத்தை, அவனுடைய எரிச்சலை அடக்குவேன், உங்களுக்கு துணை நிற்பேன் என்று ஆண்டவர் சபைக்கான வாக்குத்தத்தமாக இந்த வாரம் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லா குடும்பத்துக்கும், முழு சபைக்கும் ஆண்டவர் பேசின வார்த்தை. வியாழக்கிழமையிலிருந்து ஆண்டவர் இடைப்பட்டு என்னோடு பேசி கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஆதாரமாக செப்பனியா புஸ்தகத்திலிருந்து ஒரு 7 காரியங்களை சொல்லுகிறேன். சபைக்குரிய ஆசீர்வாதமான காரியம் செப்பனியா புஸ்தகத்திலே நம் நடுவில் பெரியவராயிருந்து அவர் என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்கிற காரியம் செப்பனியா புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, நல்லா கவனிங்க, ஒரு 7 காரியங்களை சொல்லுகிறார். உன் நடுவில், நம் சபை நடுவில் இருந்து அவர் செய்யக்கூடிய காரியங்கள். அவர் ஆக்கினி அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவில் ஒரு பெரியவராக இருக்கிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். கரங்களை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. எதை காண மாட்ட? விசுவாசித்து ஸ்தோத்திரத்தோடு கை தட்டணும். நீங்க சும்மா தட்டுறதுனால பிரயோஜனம் கிடையாது. இந்த வசனத்தை உள்வாங்கி, ஆமென், என் வாழ்க்கையிலே நான் தீங்கை காண மாட்டேன், தேவன் என் நடுவில் இருக்கிறான்னு கர்த்தர் தன்னுடைய வார்த்தை கொண்டு பேசுகிறார். அதை நீ தெளிவா கேட்டா உள்வாங்கி கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாம். விளங்குதாங்க? பின்னாடி இருக்கிறவர்கள் எல்லாரும் அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். அங்க சொல்றார், ஆக்கினியை அகற்றி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா ஒரு தண்டனை. ஆக்கினாவே என்னது? பொதுவோ ஒரு தண்டனையை அவர் என்ன செய்கிறார்? அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி, உனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனைகள், சத்துருடைய போராட்டங்களை உனக்கு நான் விலக்கி என்ன செய்வேன்? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். இருப்பேன். உன் நடுவில் இதெல்லாம் விலக்கி உன் நடுவிலேயே இருப்பேன். நீ தீங்கை காணாதிருப்பாய். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சபையை இப்படி ஆண்டவர், சபைக்கான வாக்குத்தத்தம், இஸ்ரவேல் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க பாப்போம். அந்நாளிலே 16 எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சபையை பார்த்தா சொல்றார். எருசலேமினா சபை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து போதும். அதாவது அங்க சொல்றாரு எருசலேமை, அதாவது சபையை பார்த்து சொல்றாரு பயப்படாதே. அது எவ்வளவு பெரிய வார்த்தை. முதல் அது நீ கத்துக்கணும். நம்ம சபை மக்கள், ஒரு விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டியது, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் தேவனுக்காக நிற்க வேண்டும். கர்த்தர் சொல்றார் பயப்படாதே. முதல் வாக்கு, உனக்கு தீங்கை காண மாட்டாய், சத்துருக்களை உன்னை விட்டு விலக்குவேன். தீங்கை காண மாட்டாய்னா தீங்கு நேரிடாது. தீமை நன்மையாக தான் உனக்கு வாழ்க்கையில முடியும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்லுங்க. அடுத்தது சொல்றாரு பயப்படாதே. சபை என்ன செய்யாது? எது கொடுத்தாலும் சொல்லுங்களேன், வாயை திறந்து பயப்படாம இருக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
சொல்லுங்க நீங்களே, பயம் வருதா இல்லையா? ஏதாவது ஒன்று நடந்துட்டா என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோன்னு ஒரு பயம் ஒரு கட்டத்திலையும் உங்க வாழ்க்கையில வருதா இல்லையா? தேவைகள் வரட்டும், வேலை காரியங்களை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, இல்லை ஏதாவது நடக்கிற பிரச்சனைகளை குறித்தோ, பலவீனங்களை குறித்தோ உங்க வாழ்க்கையில பயம் வராம இருக்கா? பயமே எனக்கு வரதில்லைன்ற ஒரு அழியில சொல்லுங்க பார்ப்போம். பயம் என்ன செய்யுது எல்லாருக்கும்? சொல்லுங்களேம்மா சபையே, என்ன பயம் வருது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு அது வரும், ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? நான் இருக்கிறேன், பெரியவர் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு இருக்கிறார், அதை நீ நினைத்து என்ன செய்யக்கூடாது? அதுதான் அந்த நினைப்பு வரும்போது நம்ம வாழ்க்கையில பயம் வராது. அதான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமா இருப்பேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இங்கே தொடர்ந்து அடுத்தது அதே 17 சொல்றாரு பாருங்க, மீதி பகுதியில. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். அதுலயே 16லயே மீதி பகுதி. சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே, கைகளை தளர விடாதே. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொன்னார் எருசலேமை பார்த்து பயப்படாதே, சீயோனை பார்த்து கைகளை தளர விடாத. அதான் ரொம்ப முக்கியம். உன் ஜெபத்தை தளர விடாத. ஜெபம் பண்றீங்களா? அதான் முக்கியம். இதெல்லாம் ஜெபிக்கிற ஆளுக்கு தான் இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறும். அது சொல்லிட்டேன். சோத்திரம், அல்லேலூயா. சும்மா போய் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு ஊர் சுத்திக்கிட்டு அப்படியே சுத்திட்டு கத்தர் எல்லாம் பார்த்துக்குவாருன்னா அதெல்லாம் நடக்காது. இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறாது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஆளா இருக்கணும், தேவ பக்தியா வாழ்ற ஆளா இருக்கணும், நீதிமானா வாழ்ற ஆளா இருக்கணும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவர்களா இருக்க வேண்டும். கைகளை தட்டி அல்லேலூயா. சபை அப்படி இருக்கும் என்று நம்பி நானும் பேசுறேன் உங்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்படி இருக்கிறவர்களே கர்த்தர் நடத்துவார். நீங்க அப்படிப்பட்டவர்களா மாறுங்க. உன் ஜெபத்தை தளர விடாத, உன் ஊழியத்தை தளர விடாத, உன் வேத தியானங்களை தளர விடாத, கர்த்தருக்கு கொடுக்கிறத தளர விடாத. உற்சாகமாய் நீ தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற எந்த காரியங்களை குறித்தும் நீ தளர விடாதே. உன் கைகளை தளர விடாத. கரங்களை தட்டி சொல்லுங்க, விளங்குதா? சொல்லுங்களேன், கைகளை தளர விட்டுறாத. நீ செய்கிற எந்த காரியங்களையும் தளர விடாத. உற்சாகமா செய். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறேன், நீ தீங்கை காண்பதில்லை. ரெண்டாவது என்ன சொல்றாரு? ரெண்டாவது என்ன சொன்னாரு? பயப்படாது என்றார். மூன்றாவது உன் கைகளை தளர விட்டுறாத அப்படின்றார். தைரியமா இரு, சோர்ந்து போயிடாத. பிரைஸ் காட், அல்லேலூயா. சொல்லுங்களேங்க சத்தம், அல்லேலூயா. அடுத்து கீழே தொடர்ந்து வாசிங்க 17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. போதும். அவர் உன்னை என்ன செய்வார்? அவர் உன்னை ரட்சிப்பார். அப்படின்னா உன்னை மீட்டு கொள்ளுவார். உன் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார். சொல்றது விளங்குதுங்களாமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது அவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற முதல் அனுபவம் அந்த ரட்சிப்பிலிருந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் அவர் அந்த ரட்சிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதான் ரட்சிப்பு என்பதே மீட்பு. நம்மளை மீட்டு கொண்டே இருப்பார். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்மளை என்ன செய்து கொண்டே இருப்பார்? ஆண்டவர் மீட்டு கொண்டே இருப்பார். எப்படி அந்த வசனம் எப்படி போட்டிருக்கார் ஆண்டவர்? உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். அவர் என்ன பண்ணுவார்? உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. ரட்சிப்பார்னா உன்னை பிரகாசிப்பார், உனக்கு விடுதலையை தருவார், உனக்கு ஒரு அற்புதம் செய்வார், உன் வாழ்க்கையில் ஒரு கிரியை நடக்கும், ஒரு மகிமை விளங்க பண்ணுவார். கைகளை தட்டி அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால பெரியவராய் இருக்கிற தேவன் சபைக்கான வாக்குத்தத்தம், தீங்கை காண மாட்டீர்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பயப்படாதிரு, அல்லேலூயா. நான் உன்னை ரட்சிப்பேன். அடுத்தது சொல்றாரு, அவர் உன் பேரில் சந்தோஷமாய். 14 பின்பகுதி உள்ள வார்த்தை. அடுத்தது 4வது குறிப்பு, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். களி கூறுவாரா? சந்தோஷமா இருக்கிறாரா? நம்ம மேல அன்பா இருக்கிறாரா? நம்ம நிமித்தமா ஆண்டவர் களி கூறுகிறாரா? விளங்குதாங்க? இதுதான் முக்கியம். ஆண்டவருடைய சந்தோஷத்தை நம்ம கெடுக்கிற ஆளா இருக்கக்கூடாது, அவர் மகிழ்ச்சியை கெடுக்கிற ஆளா இருக்கக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? என்ன சொல்வார்? உன் பேரில் சந்தோஷமா இருப்பார். எவ்வளவு அருமையான வார்த்தைங்க. சொல்லுங்க, மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையின் மேலே எப்பொழுதும் மகிழ்ச்சியாவே இருப்பார். கரங்களை தட்டி அல்லேலூயா, சத்தமா. ஆமா, ஆண்டவரை மேல கோபமா இருக்கிறாரா? அவன் தான் கேட்கிறான்.
ஆண்டவரே கோபமா இருக்கிறீரோ, மறந்து போயிட்டீரோ அப்படின்னு இல்ல. ஆண்டவர் நம்ம மேல கோபமா இல்ல, சபையின் மேல எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறார், அன்பா இருக்கிறார், மகிழ்ச்சியா இருக்கிறார், சபையை நேசிக்கிறார், சபையை போஷித்து காப்பாற்றக்கூடியவர், சபையை வழிநடத்தக்கூடியவர். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. இந்த நேசத்தை, அவருடைய அன்பை உன்னத பாட்டில தான் போய் பார்க்கணும். சோத்திரம், அல்லேலூயா. நீங்க உன்னத பாட்டில தான் அவருடைய நேசத்தை, சபைக்கு எப்படியெல்லாம் தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்றது நீங்க உன்னத பாட்டு 6-7 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, அது நீங்க படிக்கும் போது அது வித்தியாசமா தெரியும். ஒரு நபரும் ஒரு 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 பெண்ணும் ஒரு ஆணும் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது சபைக்கானது, இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய சபைக்கும் அது அடையாளமானதாக நினைத்து ஆவியில நிதானித்து அந்த புஸ்தகத்தை படிக்கணும். ஹலோ, விளங்குதாங்க? அப்போ ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியின் மேல் எவ்வளவு நேசமா இருக்கிறார் என்பதை அந்த உன்னத பாட்டு புஸ்தகம் 6-7 அதிகாரமும் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தும். நீங்க அதை படிக்கும் போது அப்படிதான் படிக்கணும். மணவாட்டியாகிய சபையின் மேலே இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேசத்தை வெளிப்படுத்துகிறார், அன்பை வெளிப்படுத்துகிறார் என்று, என் புறாவே, என் பிரியமே அப்படின்னு சொல்லி, என் ரூபவதியே, ஸ்தோத்திரம் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இப்படி தன்னுடைய அன்பை, தன்னுடைய நேசத்தை முழு அதிகாரத்திலும் 7 அதிகாரத்தில் அவர் வெளிப்படுத்துவார். சொல்றது விளங்குதாங்க? புரியுதா? ஒண்ணுமே புரியல. அவர் சந்தோஷமா இருக்கிறாரா, சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துறாங்க சில பேர். அந்த அன்பு அவரோட பேசும்போது எங்களுக்கு தெரியும்ல. சோத்திரம், அழியில சொல்லுங்க பாப்போம். அப்படியா, சந்தோஷமா இருக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சில பேர் உட்கார்ந்துருக்காங்க. சோத்திரம், அல்லேலூயா, சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அந்த பிணைப்பு, தேவனோட அந்த உறவு, அந்த பிணைப்புக்குள்ள நம்ம அதிகமாக இழாததினால, அதிகமாக நம்ம காணப்படாததினால, பிரியமானவர்கள் என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் புரிவதில்லை. தேவனை பற்றி அந்த அறிவெல்லாம் தெரியறதில்லை. எப்பொழுதுமே நீங்க அவரோடு நடந்து கொண்டிருந்தால், எப்பொழுதுமே நீங்க அவரோடு அந்த அன்பிலேயே நீங்க உறவாடிட்டு இருந்தா தெரியும், அவரோட அன்பு எனக்கு தேவை. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய நேசம் எனக்கு தேவை. சொல்றது புரியுதாங்க? அவருடைய அன்பும் அவருடைய நேசமும் என் மேல இருந்துகிட்டே இருக்கணும், அவர் பிரியம் என் மேல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் நமக்கு. சில பேர் பாருங்க, சகோதரிகளை பொதுவா சொல்லுவாங்க, வீட்டுக்காரர் என்ன செய்யணும், என் மேல அவரு என் மேல பிரியமாவே இருக்கணும், என் மேல மட்டும்தான் நேசமாவே இருக்கணும், என் மேல மட்டும்தான் அன்பாவே இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு இயற்கையாகவே ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார் அவங்களுக்கு. சொல்றது விளங்குதாங்க? எல்லாருக்குமே, அது வயது கூடினவர்களோ வயது குறைந்தவர்களா இருந்தாலும் அந்த உணர்வு எல்லா காலத்திலும் எல்லாருக்குள்ளே வரும். என் மேல மட்டும்தான் அப்படின்னு அந்த சுயநலம் தான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களை போட்டு என்ன பண்ணுவாங்க, குடுமையை சுத்தி சுத்தி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இது அவங்களுக்கு இயற்கையாவே உண்டு. அதுக்கும் முழிக்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா என்ன, அதுக்கும் முழிக்கிறாங்க. எந்த உலகத்துல வாழ்றாங்கன்னே தெரியல. சில பேர் படுக்கிறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், போறோம், வேலை செய்யறோம், மறுபடியும் படுக்கிறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், போறோம், அப்புறம் என்னத்துக்குயா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சில பேர் உட்கார்ந்துருக்காங்க. சோத்திரம். ஒரு காரம் இருக்கா, சாப்பிடும்போது ஒரு காரம் இருக்கா, அதுல உப்பு இருக்கா, அதுல புளிப்பு இருக்கான்னு பாக்குறோமா இல்லையா? ஐயோ, இப்ப கூட சொல்லுங்கய்யா, நான் தூங்கிட்டே ஒரு அம்மா, ஐயோ பாருங்க, இதெல்லாம் ஒரு நாளைக்கு வேணா உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போட்டு காமிச்சேன், பின்னாடி வேலை செஞ்சது. நாளைக்கு பின்னாடி ஒரு கேமரா வச்சிடறேன், இங்க ஒரு நாள் இங்க வச்சிடறேன், ஒரு நாளைக்கு கண்டிப்பா அடுத்த வாரம் வச்சிட போறேன். இங்க ஒண்ணு லெஃப்ட் ரைட்டு 2 கேமரா வச்சுட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு உங்களோட நடவடிக்கைகளை போட்டு காட்டுவோமா? அப்படிலாம் செய்ய மாட்டேன், ஆண்டவரும் செய்யறதில்ல, நம்மளும் செய்ய போறதில்லை. சோத்திரம், அல்லேலூயா. அன்பின் வேண்டுகோள், முழிச்சு கேளுங்கம்மா. சோத்திரம், அல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு வீட்டுல போய் போங்க, ஐயா உயர்த்தி சத்தம், அல்லேலூயா. அப்போ சாப்பாடு சாப்பிட்டா என்ன பண்ணுவோம், அதுல காரம் இருக்கா, உப்பு இருக்கா, புளிப்பு இருக்கா, வச்சோன்னு மண்ணு மாதிரி சாப்பிட்டுருவோமா? நம்ம உப்பு போடாம, சோத்துல உப்பு போடாம, குழம்புல உப்பு காரம் எதுவும் போடாம, புளிப்பு போடாம ஊத்துனா அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம சாப்பிடுவோமா? சொல்லுங்க. இதெல்லாம் தேவை. கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தா கூட டேஸ்ட் போயிடுது. காரம் கம்மியா இருந்தா ஐயோ உப்பு கரெக்டா இருக்கு, காரம் குறைச்சிட்ட நீ, அப்படி ஆயிடும்.
அதுபோல நம்ம வாழ்க்கையில இந்த சூடு சொரணை உணர்வு இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாமே நமக்கு கொஞ்சம் இருக்கணும். எல்லாருக்கும் சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. இந்த நல்ல உணர்வுகளோடு, நல்ல வெளிப்பாடுகளோடு, அன்போடு, எல்லாமே புரிந்து கொள்ளுதலோடு நம்ம வாழ்றவங்களா இருக்கணும். சொல்லுங்க, என்னடா மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சில பேரை பார்த்தா, என்னடா மனுஷன் மாடு மாறி இருக்கிறான், அப்பா புரட்டுத்தனமா எப்பவுமே அப்படியே ஒரே வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, இதெல்லாம் இருக்கதானே செய்யும். எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு நமக்கு இருக்குமா இருக்காதா? சத்தமா சொல்லுங்க. அது இருக்கணும் மனுஷனா இருந்தா. ஸ்தோத்திரம். அப்ப அதுதான் சொல்ல வர, நம்ம வாழ்க்கையில எல்லாமே என்ன செய்யும், பொதுவா இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். தெரியலனாலும் இதுதான் வாழ்க்கை. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுபோல சபையாகப்பட்டது நம்ம எப்பவுமே மணவாளன் மேல நம்ம மயங்கியே இருக்கிறவளா இருக்கும். அதனாலதான் மணவாட்டி சொல்லும் போது சொல்லுகிறா, ஆண்டவர் உங்க அன்பு எப்படிப்பட்டது, அது அக்கினி ஜுவாலையிலும் அது பெரியது, தண்ணீரோ வெள்ளங்களோ வந்து அதை தணிக்க முடியாத அன்பு அப்படின்னு மணவாட்டி சொல்லும் போது மணவாளனை பத்தி சொல்றான். சொல்ல, மணவாளன் மேல அவள் வைத்திருக்கிற அன்பு அப்படிப்பட்டதான், அந்த நேசம் அப்படிப்பட்டது. நேசம் பாதாளத்தின் அக்கினி தழலை விட கொடியது. அக்கினி தழல் ரொம்ப கொடுமையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாளத்தின் இதுதான். அது என்ன பண்ணும், அது அதை விட கொடியது. அது தண்ணீரோ வெள்ளங்களோ, பெரிய வெள்ளமே வந்தாலும் அந்த அக்கினி தழல் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பையும் நேசத்தையும் என் மணவாளன் மேலே நான் வைத்திருக்கிறேன்றான். புரியுதா உங்களுக்கு? அப்ப மணவாட்டி மணவாளன் மேல அந்த அன்பு, மணவாளன் மணவாட்டியின் மேல அந்த அன்பு, அது பொதுவா இயற்கையா இருக்கிற பூமியில் இருக்கிற நடைமுறையை சபை ஆகிய மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாய் சபையின் மேல இப்படிப்பட்ட நேசத்தை வைக்கிறார். மணவாட்டி ஆகிய நாம என்ன பண்ணுகிறவர்களா இருக்கணும், தேவன் மேல நேசத்தை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். சத்தமா சொல்லுங்களேங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அன்பு ஆண்டவர் சொல்றார், நான் உங்க மேல சந்தோஷமா இருக்கிறேன். அல்ல மாட்டேங்குது மறுபடியும். ஆண்டவர் என்ன சொல்றார், உங்க மேல சந்தோஷமா இருக்கிறேன். உங்க மேல எப்படி இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், உங்களுக்குள் களி கூறுகிறேன். அப்ப உங்களுக்கு பிரியமா இருந்தாலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. சத்தமா சொல்லுங்களேங்க, உன் ஜபத்தை கேட்பாருங்க, உன் வாழ்க்கையில கிரியை செய்வாருங்க. நம்ம மேல பிரியமா இருந்துட்டாலே கிரியை நடக்கும். கையை தட்டி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமா இருந்தாலும் என்ன செய்வார் ஆண்டவர்? இப்போ ஒருத்தர் மேல நீங்க பிரியமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? எது வேணா கொடுத்துக்கிட்டே இருப்போமா இல்லையா? சொல்லுங்க. யாராவது சொந்தக்கார மேல, நண்பர்கள் மேல, வீட்டில் இருக்கிற ஆள் மேல, யாராவது மேல உங்களுக்கு ஒரு பிரியம் இருந்தா என்ன கேட்டாலும் என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். கையில் இருக்கிற காசை கொடுத்துருவோம், கடன் வாங்கி அதுவும் கொடுப்போம், என்ன வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். செய்வோமா செய்ய மாட்டோமா பிரியமா இருக்கிறவங்க மேல? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுபோல தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறார்னா நம்ம கேட்பதை எல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். எஸ்தர் ராஜாத்தி மேல ராஜாவுக்கு பிரியம் இருந்ததுனால அவர் சொல்லுகிறார், ராஜ்யத்திலே பாதி நீ கேட்டாலும் கொடுக்கப்படும். எப்படி? ராஜ்யத்திலே பாதி நீ கேட்டாலும் கொடுக்கப்படும். எஸ்தர் ராஜாத்தி வந்து நிற்கும் போது சொல்றான். சொல்றது விளங்குதாங்க? அப்ப தேவன் நம்ம மேல பிரியமா இருந்தார்னா நீ அவர் சமூகத்துல போய் ஜெபிச்சேனா கர்த்தர் எந்த வல்லமையான கிரிகளை செய்வார். சொல்ல விளங்குதா உங்களுக்கு? ஜெபம் பண்ணுங்க, போய் நல்லா போய் ஆண்டவர் சமூகத்துல உரிமையோட விண்ணப்பம் பண்ணி நல்லா கேளுங்க. கர்த்தர் அதான் சொல்றார், பிரியமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து குறிப்பு பாருங்க. அடுத்து, உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். சொல்றாரு, நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே போல நீங்க அடுத்து 19 முதல் வார்த்தையில, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். அதல்ல, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 20 முதல் வார்த்தை பாருங்க. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். ஆமா, நீங்க 18 19 எல்லாத்திலையும் 18 கடைசியில சொல்றார், உங்களை என்ன செய்வேன், சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. நீங்க அதே போல 19 4வது வரியில பாருங்க, தள்ளுண்டவர்களை என்ன செய்வேன், சேர்த்து கொள்வேன் அப்படிம்பாரு. 20 முதல் வார்த்தையில என்ன செய்யறாரு, சேர்த்து கொள்ளுவேன்.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 18 கடைசியில கூட்டிக் கொள்வேன், அதாவது சேர்த்து கொள்ளுவேன்றார். அணைத்துக் கொள்ளுவேன், உங்களை கூட்டிக் கொள்ளுவேன் அப்படின்னா வருகையில் எடுத்துக் கொள்ளுவேன். உங்களை எப்பொழுதும் உங்களை என்ன செய்வேன்? அணைத்துக் கொள்ளுவேன், சேர்த்து கொள்ளுவேன். அந்த அர்த்தத்தில் சிதறடிக்க மாட்டேன், இனிமேல் உங்களை அங்கங்க உங்களை கூட்டி சேர்ப்பேன் அப்படின்றார். தள்ளுண்டவனை கூட்டி சேர்ப்பேன், அக்காலத்தில் உங்களை எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன், சேர்த்து கொள்ளுவேன். கைகளை வைத்து சத்தமாய் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னேன்? நம் நடுவில் பெரியவராக இருக்கிற என்ன செய்வார்? எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் கேட்டோம்ல. என்ன செய்ய மாட்டார்? தீங்கை காணாதபடி நம்மை பாதுகாப்பார். அடுத்து பயப்படாமல் தைரியமா இருக்கும்படி சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து கைகளை தளர விடாமல் இருங்க அப்படின்றார். அடுத்து உன் பேரில் அன்பாயிருக்கிறேன் அப்படின்றார். அடுத்து சேர்த்து கொள்ளுவேன். என்ன சொல்றாரு? உன்னை சேர்த்து கொள்வேன்னா புரியுதுங்களா உங்களுக்கு? இருப்பா அப்படின்னு இல்லப்பா அப்படின்றதுக்கும் சொல்றது விளங்குதாங்க. நீ ஒருத்தட்ட போகும்போது நிற்கும் போதெல்லாம் நம்ம பேசும் போதெல்லாம் அப்படின்னு இல்லை, அப்படியே ரைட்டு, சரி சரி போ அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்போ போனாலும் இதே மாதிரி ஒரு ஆள் பேசினா எப்படி இருக்கும்? ஆனால் நீ அவர்கிட்ட போகும்போது, அவர்கிட்ட வரும்போது அவர் என்ன பண்ணுவாராம்? சில பேரை பிடிச்சவங்களை என்ன பண்ணுவோம்? ஒரு குழந்தை வருது நம்ம மேலே பிரியமா அப்படின்னா உடனே அந்த குழந்தைய அப்படி சேர்த்து கொள்ளுவோம். சில பேர் ரொம்ப நட்பாக நம்ம கிட்ட வரவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே தோளில் கை போட்டு அணைச்சிக்கிருவோம். ஸ்தோத்திரம், சொல்றது விளங்குதாங்க, புரியுதாங்க? இப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு நீ வரும்போதெல்லாம், அவர் ஜெபத்தில் நீ போகும்போதெல்லாம், தினமும் ஜெபத்துக்கு போங்களம்மா, அன்பை ஊற்றுவாருமா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உன்னை போன உடனே உன்னை சேர்த்துக்குவார், அணைத்துக் கொள்ளுவார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்களேன், சத்தமா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்பொழுதுமே அணைத்துக் கொள்வார். அப்பான்னு நீ கூப்பிடும் போதெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு அவர் அணைத்துக் கொள்ளுகிற அனுபவம் அந்த இருதயத்திலே நமக்கு அந்த எண்ணம் வேண்டும். நான் அப்பான்னு கூப்பிட்டா என்னை அணைத்து கேட்க ஒருவர் இருக்கிறார். கையை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. உன் தோளிலே நம்ம கவலைகளை மறந்து தோளிலே சாய்ந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார், மடியிலே சாய்ந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ அப்பா இருக்கிறான்றத நீ ஒரு நாள் மறந்துடாத. நான் வேலைக்கு போகிற இடத்துல யாரும் என்னை சேர்த்துக் கொள்ளலை, வீட்டிலேயே என்னை யாரும் சேர்த்துக் கொள்ளலை, எங்கே போனாலும் என்னை அரவணைக்கிறவங்க இல்லை, அணைத்துக் கொள்ளவர்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எப்பொழுதுமே அரவணைத்துக் கொள்ள, எப்பொழுதுமே உன்னை சேர்த்துக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தனிமையில் வாடுகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எப்பொழுதும் உன்னை சேர்த்துக் கொள்ளு. ஐயா உயர்த்தி நல்ல சத்தமா சொல்லுங்க, அவர் உனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. துணையாளராக. அடுத்து சொல்லுகிறார், 6வது காரியம் சொல்றார் பாருங்க, சத்துருவை நான் தண்டிப்பேன் அப்படின்றார். அக்காலத்திலே 19 பாருங்க, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். சிறுமைப்படுத்தின யாவர், உனக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை தண்டிப்பேன் அப்படின்றார். உனக்கு விரோதமா வரதெல்லாம் என்ன பண்ணப்படும்? தண்டிக்கப்படும். உனக்கு விரோதமாய் பேசுகிற, உனக்கு விரோதமாய் வருகிற, உனக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை காரியங்களும் தண்டிக்கப்படும். முதல் காரியம், தீங்கை காணாதிருப்பாய், பயப்படாதிருப்பாய். அடுத்து கைகளை நீ தளர விடாம ஓடுன்றார். ஸ்தோத்திரம், தைரியமாறுன்னு அர்த்தம், அது சோர்ந்து போகாதேன்ற அர்த்தம். சொல்லுங்க. அடுத்து அன்பாயிருப்பேன், அதை மறந்துடாதீங்க. எப்படி இருப்பேன்? உங்க மேல அன்பாயிருக்கிறேன்றார். அடுத்து சேர்த்துக்கொள், எப்ப போனாலும் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். அடுத்து உனக்கு விரோதமா இருக்கிறார்கள் அவர் தண்டிப்பார், அவர் நியாயம் தீர்ப்பார். நீ யாரை நியாயம் தீர்க்காத, நீ யாரை தண்டிக்கணும்னு நினைக்காத, அவரே எல்லாரையும் தண்டிப்பார், அவரே எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார் அவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் தண்டிப்பானா உங்களுக்கு என்ன செய்வேன்? கடைசியா சொல்லி முடிக்கிறார் பாருங்க, 20வது வசனத்துல கடைசி வார்த்தை, சகல ஜனங்களிலும், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும், கடைசி 4 வார்த்தை 20ஆம் வசனத்துல கடைசி 4 வார்த்தை, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. எதிரியா தண்டிப்பேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். நல்ல ஜோரா அல்லேலூயா, முழு பலத்தோடு. ஸ்தோத்திரம், ஆமென். எதிரியை தண்டிப்பேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். சபைக்கான வாக்கு தத்தம், சபையே உன் நடுவில் பெரியவராய் நான் இருக்கிறேன், என் ஜனமே உன் நடுவில் பெரியவராய் நான் இருக்கிறேன்.
அல்லேலூயா. அங்கலாய்க்காத, புலம்பாத, பலவீனத்துக்கு இடம் கொடுக்காத. தேவனுடைய அதிசயங்கள் என்னென்ன, அற்புதங்கள் என்னென்ன, தேவனுடைய கிரிகள் என்னென்ன. சத்துரு உனக்கு விரோதமா எவ்வளவு வந்தாலும் அவன் மிஞ்சும் கோபத்தை அடக்க அவர் தன்னுடைய வல்லமையை, மகிமை வெளிப்படுத்துவார், கிரிகளை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தடையானாலும் உடைத்து உன்னை நான் வழி நடத்துவேன்றார். சபையை நான் வழி நடத்துவேன், தீங்கை காணாமல் வழி நடத்துவேன். அதனால நீ பயப்படாதிரு, கைகளை தளர விடாதிரு, அவர் அன்பிலே நிலைத்திரு. ஸ்தோத்திரம். அவர் அன்பை அறிந்திரு, அவர் அன்பிலே நிலைத்திரு. அவர் அரவணைப்புக்குள் போ. அவர் உன்னை அரவணைக்கிறவர் என்பதை மறக்காத. உன்னை எதிர்க்கிறவர்கள் அவர் தண்டிப்பார், உன்னையோ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. 10-12 வருடங்களுக்கு முன்பாகவே, இந்த 15-13 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வாக்குத்தத்தம் நம்ம சபைக்கான கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் சகல ஜனத்திலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே வருஷத்துல ஃபாதர் இந்த அடியில ஒரு பாடலை பாடினார். இதே வாக்குத்தத்தத்தை வைத்த ஒரு பாடலும் பாடினார், இந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படி. அல்லேலூயா. இன்னைக்கு திரும்பவும் ஆண்டவர் நம்மளோடு பேசி இருக்கிறார். அதனால சபையை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார், நம் சபையை நேசிக்கிறார். தொடர்ந்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நடத்துவார், உங்க குடும்பத்தை நடத்துவார், உங்க பிள்ளைகளை நடத்துவார். எதை குறித்து கலங்காத. பெரியவர் நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க, பெரியவர் நடுவில் இருக்கிறார். நீ இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவரே, பெரியவர் நீர் நடுவில் இருக்கிறீர், நீர் பார்த்து கொள்ளுவீர். வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கும் இந்த ஜெபத்தை செய்து நிற்போம். எழும்பி நிற்போமா, முழங்கால் படிக்கிடுவோம். அல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா.